பள்ளிவாசலாண்ட விஜய் கட்சிக்காரங்க ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பள்ளியினுடைய கண்ணியம் தெரியாமல் விசில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப அந்த தொழுதுட்டு வரக்கூடிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் வல்கராக பேசிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு இங்கே ராயபுரம் பருகுந்தா பள்ளிக்கிட்ட இந்த விஜய் கட்சியினுடைய ஆளுங்க வந்து ரொம்ப அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் வந்துட்டு சிறுபான்மை மேலே எந்த அளவுக்கு வந்துட்டு அக்கறையாக இருக்காங்கன்றதே இதில் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால் இங்கே ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு மவுத் ஒன்று ஆயிருக்குது. அதாவது ஒருத்தர் இறந்துருக்காங்க, அவருடைய தொழுகை நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க வந்துட்டு கம்பெனியாக வந்து பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இறந்து போகிறவருடைய நல்லடத்தை இறுதி அந்த தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காவல்துறையே வந்துட்டு தள்ளுமுள்ளை செய்கிற அளவுக்கு இந்த விஜய் கட்சியினுடைய ஆட்கள் வந்துட்டு இங்கே நடந்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் தெளிவாகிடுங்க. இவங்க வந்துட்டு யாருடைய கைக்கூலி அப்படின்ட்டு இவர்களுக்கு வந்துட்டு இந்த மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியல. ஆகையால் வந்து சொல்லக்கூடிய இடம் ஒரு மவுத் ஒன்று இருக்கு. ஆகையால் வந்துட்டு இந்த அராஜக போக்கை வந்து யாருடைய தூண்டுதலில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அங்கே பாருங்க, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தடுக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து அராஜகத்தில் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆகவே மக்கள் வந்து சிந்திச்சு கொஞ்சம் செயல்படுங்க. இது வந்து ஏதோ ஓட்டுக்காக பிடிக்கப்பட்ட வீடியோ இல்லை. இங்கே கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நேரடியான நிகழ்வு. இதை வந்துட்டு பார்க்கக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்கள் வந்துட்டு சிந்திச்சு செயல்படுங்க. பல இளைஞர்கள் வந்து இந்த டிவிக்களில் இணைஞ்சு இருக்கிறீங்க. அவங்க இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகங்களை நீங்க பாருங்க, சரிங்களா?